ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இறைவனுடைய பேர் திருவருளாலே என் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நெருப்பு ராசிகள். டைட்டிலே பயங்கரமாக இருக்க, அது என்னங்க அப்படி தானே கேட்குறீங்க? நெருப்பு ராசின்னு ஒரு 3 ராசி இருக்குது. அந்த 3 ராசியும் உண்மையிலேயே தொட்டா ஷாக் அடிக்குங்க. உண்மையிலேயே இன்னைக்கு ஜெயித்து கொண்டிருப்பவர்களும் அந்த 3 ராசிக்காரர்கள், ஜெயிக்க போகிறவர்களும் அந்த 3 ராசிக்காரர்கள், என்றுமே வாழ்க்கையில் ரேஸில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களும் அந்த 3 ராசிக்காரர்கள். நாம் கொடுக்குற தலைப்பு என்னென்னா, நெருப்பு ராசின்னு ஒரு 3 இருக்குது, நீர் ராசின்னு ஒரு 3 இருக்குது, காற்று ராசின்னு 3 இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு தலைப்பாக இருக்குது. அதில் முதல்ல நெருப்பு ராசி எடுத்துக்கிறோம். அந்த நெருப்பு ராசிக்கு 3 ராசிகள் உள்ளே உட்காருது. அது யார் யார்? நெருப்பு ராசினா என்னங்க? அதாவது திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்லுவார்கள். திருவாரூரில் போய் பிறந்தோம்னா நமக்கு முக்தி கிடைக்கும். ஏன்னா மும்மூர்த்திகள் ஆராதனை நடந்த இடம், மும்மூர்த்திகள் அவதாரங்கள் செய்த இடம், சோழ பரம்பரை நமக்கு நீதி கொடுத்த இடம். அப்போ ஆனால் அண்ணாமலையை நினச்சோம்னா போகிறோம், அண்ணாமலையேஸ்வரரை நினச்சாலே முக்தி கிடைக்கும். எங்கே இருந்து பார்த்தாலும் சரி, அண்ணாமலைக்கு அரோகரானா முக்தி அங்கே உண்டு. நம்மளுடைய ஜீவன் ஒரு காலத்தில் பிரியும் இல்லையா? மரணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நடக்கிறது கிடையாது. அந்த ஒரு தடவை நடக்கக்கூடிய மரணத்தை நம்மால் பார்க்க முடியாது. இதுதானே இயற்கை. உடலில் உயிர் விட்டு, அந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது. பிரிஞ்சிருச்சுன்னா திருப்பி நம்மளால் உணர முடியாது. அந்த பிரிகிற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் வார்த்தை சிவனை, அதுவும் அண்ணாமலையேஸ்வரரை வணங்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, உடல் உபாதைகளில் ஏதாவது படுத்திருப்பாளுக்கு அண்ணாமலையேஸ்வரரை வணங்கிகிட்டே இருந்தோம்னா முக்தி கிடைக்குங்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லை, நம்ம நல்ல திடகாத்திரமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அந்த நேரத்துலையும் அண்ணாமலையேஸ்வரரை வணங்கணும். திருவண்ணாமலையை போய் பார்த்துட்டு வரணும்னு அவசியமே இல்லை, அண்ணாமலையேஸ்வரரை நினச்சாலே முக்தி கிடைக்கும். ஏன்னா முக்தினா என்னென்னா நம்மளால் உணரக்கூடிய ஆற்றல். இறந்து போன பிறகு தான் முக்தி அடையணுன்றது கிடையாது. மனம் இருக்கும் பொழுதே, உடல் இருக்கும் பொழுதே இந்த மனதிலே முக்தியை பெறக்கூடிய ஆற்றல் சிவனுக்கு உண்டு. அது முக்தினா இன்னொரு விஷயத்தை போடலாம், இன்னும் கொஞ்சம் உள்நோக்கி போகலாம். மற்றவர்கள் உணர்வுகளை, மற்றவர்கள் மனதை புரிந்து கொள்ளக்கூடியது முக்தி தான். இன்றைக்கி நிறைய புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். மற்றவங்களை ஏதாவது புரிஞ்சுக்கிறோமா? வீட்டில் அம்மா அப்பா குழந்தைங்கள புரிஞ்சிக்க முடியுதா? இல்லை குழந்தைங்க தான் அம்மா அப்பாவை புரிஞ்சிக்க முடியுதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, புரிஞ்சிக்க முடியுதா? அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க, பெண்களை புரிந்து கொள்ள முடியாது, பெண் மனதை தெரிந்து கொள்ள முடியாதுன்னுவாங்க. இன்றைக்கி யார் மனசையுமே தெரிஞ்சுக்க முடியல. பெண் மனதை தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறது அந்த காலத்தில் இருந்தது. பெண்ணுடைய மனதை படிக்க முடியாது, கவிஞர்கள்லாம் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் யார் மனசுமே, ஆண் பெண் யார் மனசையுமே புரிஞ்சிக்க முடியல. எல்லாருமே வெவ்வேறு சிந்தனைகளிலே வெவ்வேறு எண்ணத்தில் போயிட்டுருக்குறோம். உண்மையாக நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் 90% இல்லாத அளவுக்கு போயிட்டோம். ஏன்னா நம்ம நினைக்கிறத எங்கேயாவது சொல்லிட்டோம்னா பிரச்சனை வந்துடுது.
மனசார ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், உடனே அதை வீட்டில் ஓப்பனாக பேசுகிறோம். நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. வீட்டுக்காரம்மா ஒரு குழம்பு வச்சுருக்கு, அந்த குழம்புல நமக்கு ஒரு பிடித்தம் இல்லை, சாப்பாடு கொஞ்சம் நல்லா இல்லைன்னு வச்சுப்போமே, நல்லா இல்லைன்னு சொல்ல தைரியம் இருக்கா? சரி, வீட்டுக்கார ஐயா வராரு, ஒன்று வாங்கணும், பொருள் வாங்காமல் வந்துட்டார், மறந்துட்டார். அவரை நம்ம மறந்துட்டு ஐயா அப்படின்னு திட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா திட்டினோம்னா அடுத்த தடவை வேணும்னே மறந்துட்டு வருவார். நம்ம யார் எதை உண்மையை பேச ஆரம்பிக்கிறோமோ அங்கே பிரச்சனை. நம்ம சந்திக்கிறது யாருன்னா நம்மளே தான் சந்திக்கணும், எதிராளி சந்திக்க மாட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா முக்தி அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம முதல்ல இல்லறத்தில் முக்தி அடையணும், வாழ்க்கையில் முக்தி அடையணும், அப்புறமா தான் பிரம்மத்தை அடைய முடியும். நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா உடனே கடவுள்கிட்ட போகிறது தான் முக்தி அடைகிறது அப்படின்னு நினைக்கிறோம். நோ, அந்த பாயிண்ட்டுக்கே வராதிங்க. அதெல்லாம் காலம் இருக்குது. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஒருமுக ருத்ராட்சம் போடலாமான்னு கேட்பாங்க. ருத்ராட்சத்தில் 5 முகம் 6 முகம் போடலாம். ஆனால் ஒரு முகம் போடலாம்னா அந்த அளவுக்கு யோகிதாம்சம் நமக்கு இருக்கணும், நம்ம அந்த அளவுக்கு ஸ்ரத்தையாக இருக்கணும். முடியுமா? ஜீவனே சிவலிங்கமாக இருக்கணும், என் உள்ளமே சிவலிங்கமாக இருக்கணும். சிவலிங்கம்னா என்ன? 4 பக்கமும் 4 வேதங்கள் 4 ரூபத்தையும் பார்க்கக்கூடியவராக இருப்பார். அது மாதிரி அவர் சிரிக்கிறாரா, அழறாரா, தூங்குறாரா, முடிச்சுட்டு இருக்காரானே கண்டுபிடிக்க முடியாது. அதான் சிவபெருமான். பார்த்துருக்கீங்களா? அவர் எங்கே பார்க்குறாருன்னு யாருக்கு தெரியும்? எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். பூ கொடுக்குறவனையும் அப்படி தான் பார்ப்பார், வில்வம் போடுறவனையும் அப்படி தான் பார்ப்பார், வில்வத்தை பறிக்கிறவனையும் அப்படி தான் பார்ப்பார், சிவனை நினைக்கிறவனையும் அப்படி தான் பார்ப்பார், தன்னை நினைக்காதவனையும் அப்படி தான் பார்ப்பார். ஒருத்தன் சிவனை பற்றியே நினைக்கல, பொய்யுங்கிறான், அவனுக்கும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். என்னை பொய்ன்னு சொல்கிறானே, என்னை தூட்டுறானே, அவனுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லக்கூடியவர் சிவன் இல்லை. எது செஞ்சாலும் பரவாயில்ல, நான் தரேன்டா உனக்கு, நான் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டுருக்கேன், என்னை எப்போ நம்பணும்னு நினைக்கிறியோ, எப்போ சரணாகதி அடையணும்னு நினைக்கிறியோ அப்போ வந்து சேரு, நான் பார்த்துக்கிறேங்கிறார். அப்போ இந்த ஜீவனில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு ஏற்படும். அதுதான் முக்தி. முதல்ல இன்னொரு விஷயம், பொய் பேசாமல் என்றைக்கும் வர ஆரம்பிக்கணும். அப்போ தான் முக்தி உண்மையிலே கிடைக்கும். பொய்யே வராமல் இருக்கணும். விக்கிரகத்தில் தான் கடவுள் இருக்காருங்கிற நம்பிக்கையை நம்ம முதல்ல விட்டு ஒழிக்கணும். என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நான் நாத்திகம் பேசலை. ஏன்னா நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, கடவுள் அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் இருக்கார், ஒரு கோவிலில் விக்கிரகத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் என்ன பண்ணுறான்னா, கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கெல்லாம் பார்த்தாலும் நிறைய இடத்துல நடக்குது. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவாவா வேறு மாதிரி இருப்பாள். சில பேர்லாம் வந்து அதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு, கோவிலுக்கு போகணுன்னு பவ்யமாக போ. அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார், நீக்கமர நிறைந்திருக்கிறான் இறைவன். சிவனன்றி ஓர் அணுவும் அசையாது. நீ எடுத்து வைக்கிற அடுத்த அடியும் சிவன் அடிதான். நீ அப்படி தான், இதுதான் உண்மை. அதை என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்னைக்கு நமக்கு ஜீவனுடைய அருமை தெரியும். அப்போ அந்த ஜீவனுடைய அருமை தெரியும். இப்போ கதைக்கு வருவோம். அப்போ நெருப்பு ராசிகள்னு 3 இருக்குது. இந்த நெருப்பு ராசிகள் ஓரளவுக்கு இல்லை, 90லேருந்து 100% அவர்களை அறிந்து கொண்டு செயல்படுவார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த 3 ராசி இருக்க, அவங்கள ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடும். என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும், அதில் சக்ஸஸும் அடைஞ்சு போயிட்டே இருக்கும். அதுதான் பெரிய விஷயம். இந்த 3 ராசிக்காரர்கள், அந்த ராசியில் பிறந்தவங்க உண்மையிலேயே கொடுப்பனவாதிகள். யாரப்பா அது இந்த 3 ராசி இல்லையா? கேட்குறது கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு அவங்களோட குணாதிசயங்களை சொல்லிடுவோம். 3 பேருமே இலக்கை நோக்கி போகக்கூடியவர்கள், லட்சியத்தை நோக்கி போகக்கூடியவர்கள். ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், எதை சாதிக்க போகிற, எதுக்காக சாதிக்க போகிற, எந்த வருஷத்தில் எதை வீடு கட்டணும் சார், எனக்கு 2026க்குள்ளே வீடு கட்டியே தீரும்னு நினைப்பான் மனுஷன்.
நல்லா கவனிக்கணும். 2027க்குள்ளே நான் கல்யாணம் பண்ணியே தீரணும்னு முடிவு பண்ணுவேன். அதுவும் செலக்ட் பண்ணுவான் மனுஷன். அடுத்தது இந்த காலகட்டத்துக்குள்ளே என்னுடைய வசதி உயர்ந்தே தீரணும்னு யோசிப்பான் மனுஷன். அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் மேலே நான் இருக்கணும்னு யோசிப்பான் மனுஷன். அகம்பாவம் இல்லை, ஆணவம் இல்லை, ஆனால் தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான வார்த்தையே அதுதான். தரம் தாழ்ந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அருமையான மனிதர்கள் 3 ராசியில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க இன்னமும் குதிரையில் இருக்கிற ரேஸில் இருக்கிற குதிரை மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, 100% தன் சுயநலத்தை, சொந்த நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் அந்த 3 ராசிக்காரர்கள். மேக்சிமம் எல்லாரையும் அனுசரித்து போவாங்க. இந்த 3 ராசிக்காரர்கிட்ட யார் போனாலும் சரி, சிக்குனா முடிஞ்சு போச்சு, அவங்க நினைக்கிறதா நடத்துவாங்க. இந்த 3 ராசிக்காரர்கள்ட்ட யார் போய் நின்னாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க பாணியில் தான் நம்ம போய் ஆகணும். அது யாரப்பா இப்போ நீ சொல்கிற? இந்த நெருப்பு ராசிகள்னு சொல்லக்கூடிய 3 ராசிகள். முதல் ராசி மேஷ ராசி. நெருப்பு ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. காரணம், செவ்வாய் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார். செவ்வாய்ங்கிற கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறார். பாக்ஷா படத்தில் ரஜினிகாந்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் யார் அடித்தார்னு கேட்கும்போது போலீஸ் அதிகாரி சொல்லுவார், இது நாடி நரம்பு புத்தி ரத்தம் இதிலெல்லாம் வெறி ஊர்ன ஒருத்தவனால தான் இப்படி அடிக்க முடியும், பொழைச்சான்னா பார்ப்போம், பொழைக்கலன்னா என்னன்னு தெரியலன்னுவார். உண்மையிலேயே மேஷ ராசிக்காரர்களாக இருக்கட்டும், மீதி 2 ராசிக்காரர்களாக இருக்கட்டும், உண்மையிலேயே நெருப்பு குணம். நெருப்புடா, நெருங்குனா பொசுக்குவோம், அதுதான். ஆனால் கெட்ட மனம் உள்ளவர்கள் கிடையாது. நல்ல கவனிக்கணும். நெருப்பு இருக்கிற இடத்துல பவித்திரம் இருக்கும். நெருப்பு இருக்கிற இடத்துல பவித்திரம் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு விளக்கேற்றி வைங்க, ஒரு விளக்கு எங்கே வேணாலும் ஏற்றி வைங்க, மெழுகுவத்தி ஏற்றி வைங்க, கேண்டில். அந்த இடத்துல ஜீவன் தெரியும், பிரகாசம் இருக்கும். பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒளியில் தான் உண்டு, நெருப்பில் தான் உண்டு. அப்போ மேஷராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருந்தால் அங்கே பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டுன்னு அர்த்தம். அது மாதிரி அவர்களும் பிரகாசித்து கொண்டிருப்பார்கள். பிரகாசிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருப்பார்கள். சும்மா ஏனாதானும் படுத்து தூங்கிட்டு ஏஞ்சிட்டு போகிற ஆள் கிடையாது மேஷம். நல்லா கவனிக்கணும். வெற்றியுடைய விளிம்பிலையும் வெற்றியை நோக்கி பயணத்திலும் எந்நேரம் இருந்து கொண்டிருப்பார்கள். அடுத்தது சிம்ம ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிற ராசி. நல்லா கவனிக்கங்க, சூரியன் ஆட்சி. அங்கேயும் நெருப்பு தான், அக்னிக்கு தான் வேல்யூ அதிகம். நல்ல காற்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. மழை பார்த்தீங்கன்னா மேலேந்து கீழே வருது. ஆனால் நெருப்பு ஒன்று கீழேந்து மேலே எரியும். இவ்வளோ பெரிய விஷயம், கீழேந்து மேலே எரியும். நீங்கள் எதையாவது ஒன்று தூக்கி மேலே விட்டுறீங்க, இந்த புவி சார்பு எப்படி இருக்குது, போனது கீழே வந்துடும். உண்டா? புவி சார்பு அப்படி தானே. ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் இருக்குது, இந்த பொருளை அப்படி தூக்கி விட்டா, இப்படி தூக்கி போடுறோம், திரும்பி கீழே வந்துருச்சு. ஆனால் நெருப்பு மேலே ஏற்றினது தான், கீழே இறங்காது. அதான் சூரியன் ஆதிக்கம் பெற்றிருக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்று நினச்சிட்டாங்கன்னா போதும், அவங்க சக்ஸஸ் பண்ணாமல் விடவே மாட்டாங்க. ஆளுமை திறன் மிக்கவர்கள் சிம்மராசிக்காரர்கள். நெருப்பு ராசி. வெற்றி கொடி கட்டு, அந்த வெற்றி கொடி கட்டக்கூடியவர்கள். ஆட்சி, அதிகாரம், பதவி, யோகம், தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள். தோத்தோங்கிறத விட அதில் தோத்து எழுந்து 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 எத்தனை வெற்றியை பெற்றோங்கிறதா அது முக்கியம். எல்லாருமே தோல்வி அடைவோம் சார், எல்லாருக்கும் தோல்வி வரும். பணத்தோல்வி, காதல் தோல்வி, மனத்தோல்வி, பொருளாதார தோல்வி, எல்லாத்துலேயும் தோல்வி உண்டு. ஆனால் அதில் மீண்டு எழுந்திருக்கிறான் பாருங்க, அவன் தான் மனுஷன். மனுஷனால தானே முடியுது ஜெயிக்கணும். இதை எழுந்திருக்கக்கூடிய ஆற்றலில் சிம்ம ராசியும் உண்டு. 3வது ராசி தனுசு ராசி. குரு ஆட்சி பெற்றிருக்கிற ராசி.
அக்னி பிளம்பு, வைரக்கல் தனுசு ராசி. எங்கே இருந்தாலும் நான் டாப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. நல்லா கவனிங்க, எங்கே இருந்தாலும் தான் டாப்பில் இருக்கணும். எத்தனை பேருக்கு முன்னாலும் இருந்தாலும் நம்ம ஜொலிக்கணும். ஒன்று விஐபியாக இருக்கணும், இல்லை விஐபிக்கு பக்கத்தில் இருக்கணும். இதுதான் தனுஷோடைய ஒரே முடிவு. அப்படி தான் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள். ஒன்று விஐபியாக இருக்கணும், இல்லை விஐபிக்கு பக்கத்தில் இருக்கணும். நான் 3rd ரோவில் இருக்கேன், 5th ரோவில் இருக்கேங்கிறது தனுசு ராசிக்கு வராது. அப்போ 3 ராசிகளும் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசிகள். தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் கூட, வெறுப்புகளை கூட தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய விருப்பத்திற்காக, நல்ல கவனிக்கணும், வெறுப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அடியெடுத்து வைத்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. பேக் வாங்கவே மாட்டாங்க, பின் வாங்கவே மாட்டாங்க. ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை, பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். சார் ஒருத்தவங்க லோன் கொடுக்கலன்னா லோன் எப்படி வாங்கலாம், இவன் கொடுக்கலன்னா அவன் கொடுக்கலன்னா அவன் எப்படி ஆனால் லோன் வாங்கணும். சார் வீடு கட்டவே முடியல சார், நான் வீடு கட்டுறது எப்படிங்கிற ஆயத்தப்பணி அவர்களுக்குள்ளே வந்துடும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த 3 ராசி நேயர்களுக்கு நான் எழுதி தருகிறேன். இனி உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம். நான் சில டிப்ஸை சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஏன்னா இது எதுக்கு இந்த வீடியோன்னா, ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடியை எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதுக்கு தண்ணி ஊற்றணும், யார் யார் பிரச்சனை பண்ணுவாங்க, இதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோ. ஒரு முல்லை செடி வச்சுட்டோம், மல்லிகைப்பூ. முல்லைன்னாலே எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா டிவி சீரியலில் இருக்கிற முல்லையை தான் தெரியுது. இப்போல்லாம் பல பேருக்கு முல்லை பூனே தெரிய மாட்டேங்குது. பாண்டியன் ஸ்டோர் முல்லைன்னா பட்டுன்னு எல்லாருக்கும் தெரியுது. பாண்டியன் ஸ்டோரில் தானே முல்லை. ஆமாம், நான் அங்கேயே 2 சீரியல் வரும், பாக்கியலட்சுமி வருது, பாண்டியன் ஸ்டோர் வருது. புரிய மாட்டேங்குது பல பேருக்கு. அதனால் முல்லைனாலே இப்போல்லாம் பட்டுன்னு தெரிஞ்சுட்டு, ஆமாம் இல்லை முல்லை, அது 2 கேரக்டர் 3 கேரக்டர் வேறு மாறி இருக்காங்கன்றாங்க. அது அப்புறமா பேசிப்போம். அப்போ முல்லை செடி, அந்த முல்லை செடியாக இருக்கட்டும், ரோஜா செடியாக இருக்கட்டும், சாப்பிட்ற வெண்டைக்காவாக இருக்கட்டும், சுண்டைக்காவாக இருக்கட்டும், அதை எப்படி பயிரிடணும், எப்படி பாதுகாக்கணும்னு இருக்குது. பூவை எப்படி பாதுகாக்கணும், காய்கறியை எப்படி பாதுகாக்கணும்னு இருக்குது. அது மாதிரி அதை அப்படி பாதுகாத்தால்தான் அந்த வளர்ச்சி ஏற்படும். அப்போ நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளும் பிரகாசிக்கக்கூடிய ராசிகள். பல பேருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள். இந்த 3 ராசிக்காரர்களால் 100% இவர்கள் ஏணியாக இருப்பார்கள். இவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர்கள் இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றி விட்டுருப்பாங்க. அன்னதானத்தை போட்டு சாப்பிடுங்கடான்னு கண்டிப்பாக ஒன்று அன்னதானம் போட குடும்பத்தில் இருப்பாங்க, இல்லை இவர்கள் அன்னதானம் போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுமாரி வேலை வாங்கிறதுலையும் கெட்டிக்காரர்கள். இந்த 3 பேருமே வேலை வாங்கிறதுலையும் கெட்டிக்காரர்கள். கெட்டிக்காரன் பிள்ளை கெட்டு போவாதுன்னு சொல்லுவான், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் எல்லாம் உங்களை வந்து சேர்ந்துடும். ஒருத்தர் செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர், ஒருத்தவர் சூரிய ஆதிக்கம் பெற்றவர், ஒருத்தவர் குரு ஆதிக்கம் பெற்றவர். அப்போ அந்த 3 ராசிக்குமே பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உண்டு, மற்றவர்களை தன் கைக்குள் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. இது தெரியாததுனால தான் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த 3 ராசியும் பார்த்திங்கன்னா வெற்றி அவர்களை நோக்கி வரும். அதுமாரி விளம்பர பிரியர்கள் 3 பேருமே. ஆனால் விளம்பரத்தை விளம்பரம் இல்லாமல் பிரியப்படுவார்கள். இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் புரியலையேன்னு சொல்லலாம். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3 ராசிகளுமே மேஷம், சிம்மம், தனுசு 3மே இருந்தால் ஹை பொசிஷனில் அந்த ஃபஸ்ட்டு லைனில் தான் இருப்போம், தலைமையில் தான் இருப்போம், இல்லை தலைமைக்கு பக்கத்தில் இருக்கணும். 3rd பெஞ்சு 4th பெஞ்சு இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, உண்மையிலேயே செட் ஆகாது. நீங்கள் அதுமாரி பேக் பெஞ்சுக்கு போகணுன்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் தைரியமாக ஃப்ரண்ட் பெஞ்சுக்கு வாங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. முதல்ல அந்த தைரியம் வேணும். இந்த வீடியோ பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்கு அந்த தைரியம் தானாக வரணும். நீங்கள் ஆள பிறந்தவர்கள், காக்க பிறந்தவர்கள். உண்மையிலேயே இந்த 3 ராசிகளும் நெருப்பு ராசி. பயம் இருக்கும், உங்களை பார்த்தாலே பயம் இருக்கும். வேட்டைக்காரன்னு ஒரு படம்,
நான் எல்லாம் ஏன் இந்த சினிமாவை கிட்டக்க நோக்கி பேசுகிறேன்னா பட்டுன்னு புரியணும் எல்லாருக்குமே. இலங்கையில் ராவணன் இருந்தான். ராவணனை கண்டாலே பயம். அதனால தான் அவனுடைய ராஜ்யமே. வேட்டைக்காரன் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் சொல்லுவார், அப்புறமா கதாநாயகன் சொல்லுவார். வேதநாயகன்னா பயம், வில்லன் சொல்லுவார். அதே திருப்பி கதாநாயகன் அதே வார்த்தையை சொல்லுவார், அந்த பயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்வார். இந்த 3 ராசிக்கும் மற்றவர்களை சிம்ம சொப்பனமாக, அதாவது மற்றவர்கள் பார்வையில் இந்த 3 ராசிகளும் சிம்ம சொப்பனமாக இருக்கும். மேஷத்தை கண்டாலும் பயப்படுவோம், சிம்மத்தை கண்டாலும் பயப்படுவோம், தனுஷை கண்டாலும் பயப்படுவோம். இது 3மே உண்மை. ஏன்னா அவங்க அந்த ஃபாலோவை கரெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கிரேடு, அதுதான் அவங்களுடைய வெற்றி. அப்போ என்ன ஆகும், வீடு, இடம், நிலம், எது ஆசைப்படுறாங்க அது கிடைக்கும். ஆனால் இந்த 3 பேரையும் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி எதுவுமே பேச மாட்டோம். மேஷ ராசிக்காரவங்க முன்னாடி யாருமே எதுவும் பேச மாட்டாங்க, சிம்ம ராசிக்காரவங்க முன்னாடி பேச மாட்டாங்க, தனுசு ராசிக்காரவங்க முன்னாடி பேச மாட்டாங்க. ஆனால் விட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க, சுச்சோ மனுஷனாப்பா, மனுஷியாப்பா, கொடூரமாக இருக்காங்க. ஆனால் முன்னாடி பேச மாட்டோம். அதுதாங்க பெரிய ப்ளஸ்ஸே. அவங்களுடைய வெற்றியே அதுதான். அவர்கள் போன சிம்மராசிக்காரவங்க போன பிறகு அது இப்படி ஆகலாம். ஆனால் சிம்மராசி இருக்கும்போது அவ்வளோ. தனுசு ராசிக்காரவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியே. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துப்போம். ஆனால் தனுசு ராசிக்காரன் நவுந்து போயிட்டாருன்னா மனுஷன் ஐயா. இது சொல்கிறது அவர்களுக்கும் தெரியும், அதான் முக்கியம். மேஷத்துக்கும் தெரியும், சிம்மத்துக்கும் தெரியும், தனுசுக்கும் தெரியும் நமக்கு பின்னாடி இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அவன் பேசுவதால் நான் முன்னேறி கொண்டு இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அவன் பேசுறதுக்கெல்லாம் நான் திரும்பி ரிப்பீட்டு பேச்சு பேசுனா நான் டெவலப் ஆக முடியாதுங்கிறது மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் தனுசுக்கும் தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், இந்த ராசிகள் 3ம் போகிற வழி சரி. ஆனால் ஒரு நூல் இலை கூட நீங்கள் பின்னோக்கி போக வேண்டாம் என் சகோதர சகோதரிகளே. ஏன்னா உங்களுடைய கிரகங்கள் நல்லா இருக்கு. நீங்கள் உங்கள் கிரகத்தை நம்பி போகலாம், சிவனை நம்பி போகலாம். 3 பேருமே சிவ கடாட்சம் பெற்றவர்கள். அவசியமாக நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், மேஷம், உங்களுக்கு ரெட் கலர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் பட்டு கலரில் ரெட்டு. நல்ல கவனிங்க. ரெட்டுன்னா அந்த டார்க் ரெட்டெல்லாம் இல்லை, பட்டு கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பட்டு ரெட்டு, ரெட் ரோஸ் அப்படிங்கிற மாதிரி பட்டு கலர், பட்டு சிவப்பு, சிவப்பு பட்டுன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சிவப்பு பட்டு சாத்தி புறப்பாடு வருவார். அந்த சிவப்பு பட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களும் சிவப்பு பட்டு யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி மஞ்சள் பட்டு, இது தனுசு ராசிக்காரர்கள் பட்டு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதர்கள் அடிப்படையிலே நீங்கள் அவசியமாக செவ்வாயோடைய ஆதிக்கம் பெற்றிருக்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். அடுத்தபடியாக சுவாமி மலைன்னு சொல்லுவாங்க. அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த இடம், அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த இடம் சுவாமி மலை. சுவாமி மலை, சுவாமி மலை, கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்னவிடம் சுவாமி மலை. கந்தன் மந்திரத்தை சொன்ன இடம், அப்பனுக்கு சொல்லி கொடுத்தான் சுப்பிரமணியன். அப்படிப்பட்ட அந்த சுவாமி மலை தரிசனம் பண்ணணும். நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் அவசியமாக போகணும். மேஷராசியில் பிறந்தவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் அவசியமாக போகணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. இந்த 3 ஸ்தலங்களையும் அவசியம் நீங்கள் இந்த காலத்திலே ஒவ்வொரு வருஷமும் போனாலும் சந்தோஷம். அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவசியம் போகிறது நல்லது. சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் அதே சிவப்பு பட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், நிறைய யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகடாட்சம் பெற்றவர்கள்னு சிம்மராசியை சொல்லுவாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுங்க, அருணாச்சலேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் வழிபாடு அவசியம்
சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு. சிவயோகம் உண்டு, சிவயோகம் உண்டு சிம்மத்திற்கு. சிவலிங்கம் எங்கெல்லாம் இருக்கும் முடிஞ்சா ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவா. 12 லிங்க தரிசனத்தை வாய்ப்பு கிடைச்சா ஆயுள்ல பார்த்துருங்க. ஜோதிர்லிங்கம் 12 லிங்கத்தையும் பார்த்துருங்க, ரொம்ப பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்கள் அவசியம் தனுசு ராசியை பொறுத்தவரையும் சிவ வைபவங்கள் எங்கே நடந்தாலும் போய் பார்க்கணும். சிவராத்திரியில் விரதம் இருங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை கைலாயம் கண்டிப்பாக போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. கேதாரிநாத், பத்ரிநாத் அவசியமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக கைலாயம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒரு தடவை முயற்சி, என் வாழ்க்கையில் ஒரு தடவை. காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் வழிபாடு அவசியம் பண்ணணும். இதையெல்லாம் விட திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு 3 ராசிக்காரர்களும் பண்ணணும். முடிஞ்சதுன்னா 3 ராசிக்காரர்களும் நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால 3 ராசிக்காரர்களும் அக்னியுடைய பலம் பெற்ற அண்ணாமலையேஸ்வரரை ஒரு 12 மாதம் பௌர்ணமி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. ஒரு 12 மாதம் நீங்கள் லைஃப்பில் வேற ஒரு டார்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக போக முடியும். அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது பௌர்ணமி கிரிவலம் சென்று பகவானை தரிசனம் பண்ணுங்க. இது வாழ்க்கையில் பெரிய மாற்றம். அது மாதிரி 3 ராசிக்காரர்களும் அவசியமாக ருத்ராட்சம் அணியக்கூடிய பழக்கம் ஏற்படும். இங்கே பாருங்க, ருத்ராட்சம். நீங்கள் ருத்ராட்சம் மாலை போட்டுட்டாலும் சரி, இது மாதிரி இல்லை ஒரு ருத்ராட்சம் போட்டாலும் சரி, ஆனால் ஒரு முகம் போடாதீங்க. 5 முகம் இல்லை 6 முகம் போடு. ஏன்னா ஒரு முகம் போடுற அளவுக்கு நாம் இன்னும் வளரலை. நம்மெல்லாம் லௌகீகத்தில் தான் இருக்கிறோம். சும்மா போலியாக சிவனை சொல்லிவிட்டு ஏமாற்றக்கூடாது. சிவன்கிட்ட மட்டும் உண்மையாக இருந்து பாருங்கள், உண்மையிலேயே பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். பெருமாளை கூட பெருமாள்கிட்ட போகிறவா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் பகட்டாக இருப்பாள். அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஏன்னா மகாலட்சுமி சொல்லுவா, விட்டுடுங்கோ, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான் அப்படின்னு. ஆனால் அவரும் வச்சு செய்வார், பிறகு செய்வார். ஆனால் சிவன் பார்த்தீங்கன்னா பொய் மட்டும் சொல்லக்கூடாது. சிவபெருமானுக்கிட்ட பொய் இல்லாமல் உண்மையான பக்தி பிரேமைன்னு சொல்லுவாள். பிரேமைனா காதல், வெறித்தனமான லவ். அதை சிவன்கிட்ட வச்சு பாருங்க. சில பேர் வெறித்தனமான லவ்னா நிறைய பட்டையை போட்டுட்டு வெறும் ருத்ராட்ச கொட்டையை போட்டுருந்தாலே வெறித்தனமான லவ்ங்கிற, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சிவன்கிட்ட இருக்கிறவா பவித்திரம்னு சொல்லுவாள். அதுவும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு முக்கியமானது பவித்திரம், சுத்தம், நீட்னஸ். கண்டிப்பாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். மேஷராசிக்காரர்கள் பப்ளிக்கில் எப்படி இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். சிம்ம ராசிக்காரர்கள் பப்ளிக்கில் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிடும். தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அதாவது ஒன்றுமே இல்லைனாலும் தனுசு ராசி ஒயிட்டில் கோல்டு போட்டு இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்படியோ கோல்டு கையில் காலில் மாட்டிக்கும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அது மாதிரி சிம்ம ராசிக்கும் பார்த்திங்கன்னா கோல்டு வந்துடும், வைரம் வந்துடும். அது மாதிரி மேஷராசிக்கும் சரி, இந்த கோல்டு அண்டு ப்ளஸ்ஸு ஒயிட்டு பிரகாசிக்கக்கூடியவர்கள்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எங்கே போனாலும் உங்களை கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிப்பட்ட இந்த நெருப்பு ராசிகள், இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடுகளை எப்படி நான் மேஷராசிக்கு சொன்னனோ அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் சிவாலயங்களை சென்று வழிபாடு பண்ணுங்கள். சிவன் ராத்திரியில் வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப விசேஷம். சிவன் ராத்திரினா மாசி மாதம் தானே வருதுன்னு நினைக்கக்கூடாது, மாதம் வரும். அப்படி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியில் வழிபாடு பண்ணும்போது இந்த நெருப்பு ராசிகளாக இருக்கக்கூடிய இந்த 3 ராசிகளுக்கும் இன்னும் யோகம் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். இந்த 3 ராசிக்காரர்களும் திடீர் யோகம் பெறக்கூடியவர்கள். கண்டிப்பாக அரசியலில் உங்களுக்கு யோகம் உண்டு. பொதுவாக சூரியன் மட்டும் மேஷத்தில் உச்சம் பெற்றிருப்பார். சில பேருக்கு அவங்க எம்எல்ஏவாகலாம், எம்பி ஆகலாம், முதலமைச்சராகவே ஆகலாம், இல்லை பிரதம மந்திரி ஆகலாம். உண்மை. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா போங்க. சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறான்னா அவன் கண்டிப்பாக அரசியல் ராஜாங்க பதவியை கொடுக்காம விடவே முடியாது. ராஜாங்க பதவி உங்களுக்கு கிடைக்கும்.
மேஷராசி என்பர்களே, மேஷத்திலேயே சூரியன் உச்சம் பெற்றால், அதுவும் நீங்கள் மேஷராசியாக இருந்தால் ஆள பிறந்தவர்கள் நீங்கள். ஆமாம், அது மாதிரி சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கணும். அது சிம்ம ராசி. இன்னும் யோகம் உங்களுக்கு உண்டு. புகழ் பெறக்கூடியவர்கள், விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்கள். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சார், ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரவா தோசை சாப்பிடணும்னு ஆசை சிம்ம ராசிக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் ரவா தோசை இல்லை அப்படிங்கிறான். சரி, எதையாவது கூடுன்னு கேட்க மாட்டாங்க. அடுத்த ஹோட்டல் எங்கே கடை இருக்குது, ரவா தோசை தான். முடிவு இங்கே ஃபிட் ஆகிடுச்சு. இல்லைன்னா ரவா தோசைக்கு வெயிட் சார் 20 நிமிஷம் ஆகுங்கிறான். பரவாயில்லடா, 20 நிமிஷம் கழித்து ரவா தோசை வரணும். ஆனால் 20 நிமிஷம் கழித்து பர்ஃபெக்டாக ரவா தோசை வரலைன்னா கிழிச்சிருவோம். என்னடா 20 நிமிஷம் கழித்து வந்திருக்கு, நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன், இது என்ன ரவா தோசையா? இதை கேட்கக்கூடிய தில்லும் இந்த சிம்மத்திற்கு உண்டு. அதே நேரத்தில் தனக்கு சகாயமாக ஒன்று நடக்கணும்னா முதலில் பேசாமல் இருந்து அடுத்தது நடத்திட்டு அப்புறமாக தன் பார்வையிலேயே பயமுறுத்தக்கூடிய ஆற்றல் சிம்மத்திற்கு உண்டு. விட்டுடாதீங்க, உங்களுடைய கெத்தை விடாதீங்க. ஆமாம், இதான் உங்கள் கெத்து. அதே தனுசு பாருங்க, நைட்டே ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. அப்படின்னா என்ன, நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறது. யாருக்கிட்ட எதை சொன்னால் எது நடக்கும், யாருக்கிட்ட எதை வைச்சா அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அதாவது இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற வள்ளுவ பெருந்தகையோடைய குரல் கரெக்டாக பொருந்தக்கூடியது தனுசு ராசிக்கு. என்னம்மா பிளான் போடுறீங்கப்பா, முதல்லையே சொல்லிடுவீங்க, இது வேணும், இது செட் ஆகும், செட் ஆகாது. உங்கள் வார்த்தையை கேட்டாலே போதும், நாங்கள் ஜெயிச்சு போடலாம். நான் போய் ஒன்று கேட்குறேன், ஐயா இது மாதிரி வாங்கலாமா, வேணாம்ப்பா, அப்போ வாங்கக்கூடாது. இது மாதிரி இந்த இடத்துக்கு போகலாமா, தனுசு ராசிக்காரை பற்றி கேட்குறேன்னா அவர் சொல்லுவார், எல்லாம் செட் ஆகாது உனக்குன்னா, நம்ம வேணாம். அவன் சொல்லி மீண்டும் நம்ம போனோம்னா ஃபெயிலியர் தான். இப்போ கடவுள் நமக்கு வழியை எப்படி தனுசு ராசி மூலமாக காட்டுறார், அதுதான் தனுசு ராசி. ஆக இவ்வளவு பாங்குகள் கொண்ட, இவ்வளவு யோகங்கள் கொண்ட தனுசு ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் மேஷ ராசிக்கும் இந்த காலங்கள், இவர்கள் செய்யக்கூடிய இந்த விதிகள், இந்த பூஜா முறைகள் இவர்களை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சரி, சிம்ம ராசி தனுசு ராசி மூன்றும் திரியம்பகம் மந்திரம் அதிகமாக சொல்லுவதற்கு நீங்கள் முடிவு செய்யுங்க. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம், இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர அழகாக முயற்சி செய்யுங்க. சிவ மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் விபூதி இட்டுங்க, ருத்ராட்சம் போட்டுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சாயரட்ச சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், அதுவும் கால சூரிய நமஸ்காரம் ரொம்ப விசேஷம். இந்த 3 ராசிகளுக்கும் நெருப்போடைய ஆற்றல் உண்டு. ஆனால் அந்த 3 ராசிகளும் எக்காரணம் கொண்டும் நெருப்பை எக்காரணம் கொண்டு ஊதக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. நல்ல கவனிங்க, என்னென்னலாம் சுவையாக நம்ம சாப்பிட்டாலும் இந்த நெருப்பு இந்த வயிற்றில் இருக்கிறதுனால மட்டும்தான் அது ஜீரணமாகும். அப்போ யார் எது சொன்னாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியவர்கள் 3 ராசிக்காரர்கள். ஆனால் அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எப்போ அதை வெளி காட்டணும்னு உங்களுக்கு தெரியவும் செய்யும். உங்கள் 3 பேரையுமே பகைச்சிக்கிட்டோம்னா அப்புறமா அவ்வளவுதான். யானைக்கு எப்படி யோசனை இருக்கோ அது மாதிரி நீங்கள், யானை எப்பயுமே மறந்த மாதிரியே ஆட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் எதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கோ அது அப்படியே மைண்டில் ஏற்றுக்கும். அவ்வளவு ஞாபக சக்தி யானைக்கு. அதான் மேஷமும் யானை பலம், சிம்மமும் யானை பலம், தனுசு யானை பலம், மறக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் நான் பகையாளியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா என்னை நீங்கள் சரியாக பயன்படுத்திப்பீங்க. எனக்கு ஃபோன் முதல்ல வந்துடும், பகையாளிலாம் அப்புறமா. உங்களுக்கு தேவையை சரியாக இதெல்லாம் கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நம்ம முன்னேறத்துக்கான நல்ல வழிகள். அதிகார படைப்புகள்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் உண்டு. அந்த அதிகார தோரணைகளை நீங்கள் மறுக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். நல்ல உள்ளம் படைத்தவர்கள் வெற்றி பெற, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நம்பி வந்தோம்னா நீங்கள் செஞ்சு கொடுத்துடுவீங்க. நம்பி வந்தோம்னா செய்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ நிறைய பேருடைய புண்ணியத்தை பெறக்கூடியவர்கள் உங்களை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்வார் கிருஷ்ண பரமாத்மாவை, போற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே. அதே மாதிரி
யார் பேசுனா என்ன, ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்ட, யார் ஆண்டாலும் பரவாயில்லையா, நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறது மேஷம், சிம்மம், தனுசு. அதனால தான் நெருப்பு ராசின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட நெருப்பு ராசிகளுக்கு இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்ய செய்ய உண்மையிலே உங்களை பார்த்து மற்றவர்கள் பிரமிப்பார்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து கைகட்டி நிற்பார்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இன்னைக்கு முடிவு பண்ணிங்க. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். காலையில் இந்த 3 ராசிக்காரர்களும் காலையில், மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை, சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை, குருவாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை. நல்ல கவனிக்கணும். இந்த 3 கிழமைகளில் காலையில் 6 to 7 அந்த ஹோரை வரும். அந்த ஹோரையில் 5 விளக்கு, குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லைன்னா 5 அகில் வாங்கி 5 விளக்கு உங்கள் வீட்டு சாமி ரூமில், இல்லைன்னா நடு கூடத்தில், இல்லைன்னா நிலப்படிக்கிட்டு முன்னாடி, என்னை பொறுத்த வரைக்கும் சாமி ரூமில் ஏற்றுறது நல்லது. அந்த இடத்த பவித்திரம் பண்ணிவிட்டு, அதாவது சுத்தம் பண்ணிவிட்டு, எல்லா பூஜையெல்லாம் பண்ணிடணும். அந்த சுவாமி ரூமுக்கு முன்னாடி, அதாவது அந்த இடத்துல ஒரு பெஞ்சோ ஏதோ ஒன்று போட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் 5 அகிலை வச்சு, இல்லைன்னா குத்து விளக்கு 5 முகம் போட்டு, முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு பக்கமாகவே, அப்போ அகில் தான் பெஸ்ட்டு குத்து விளக்கை விட, அந்த அகிலில் கிழக்கு முகமாகவே வச்சு 5 தீபத்தை போடுங்க. நெய் தீபந்தான் போடணும். போட்டு அந்த தீபத்துக்கு பொட்டு பூ எல்லாம் வச்சு ஒரு நைவேத்தியம் ஒன்று பண்ணணும். தூப தீபம் காட்டி நைவேத்தியம் பண்ணி சூரியனை நினச்சி நமஸ்காரம் பண்ணுங்க. 5 விளக்கு போடலாம், இல்லை 7 விளக்கு போடலாம். இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் கோரை, ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய கோரை. செவ்வாய்க்கிழமை யார் போடணும்? மேஷராசிக்காரவங்க. சிம்ம ராசிக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமை, தனுசு ராசிக்காரவங்க வியாழக்கிழமை. இந்த நேரத்தில் 5 முகம் இல்லை 7 முகம், குத்து விளக்க கூட மறந்துடுங்க, அது சரி வராது. ஏன்னா கிழக்க பக்கம் ஏற்றுறது நல்லது. அதனால் 5 அகிலாவே வாங்கிடுங்க. வாங்கிட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த தீபம் உங்கள் வீட்டில் எரிய எரிய ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய எழுதி வச்சுக்கிங்க. முதல் வாரம் எழுதும்போது ஒரு 10 பிரார்த்தனை எழுதிங்க. 10 பிரார்த்தனை. எனக்கு இந்த பதவி கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த விஷயம் கிடைக்கணும், எனக்கு இந்த பொண்ணு கிடைக்கணும், இந்த பையன் கிடைக்கணும், இந்த பொருள் கிடைக்கணும், எது வேணாலும் கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும், நல்லது கிடைக்கணும். இதை வேண்டிங்க. வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு வாரம் முடிய 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10 ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். எல்லாமே கிடச்சிருச்சுப்பா, எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உண்டு. நம்புங்க என் சகோதர சகோதரிகள், இது விளையாட்டு இல்லை. அது மாதிரி காலையில் இது விளக்கேற்றி வச்சு சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வீடு மாடியாக இருந்தாலும் சரி, வெளியில் எங்கே இருந்தாலும் சரி, வெளியில் வந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. யோகாவில் சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சவா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாவது சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க. ஒரு 11 டைம் விழுந்து 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 எழுந்துருங்க. ஆனால் யோகா நமஸ்காரங்கள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிராணாயாமம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்குள் போவீர்கள். 10 டாப் 10 சன் டிவியில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஒன்று வரும். இப்போல்லாம் வருதான்னு எனக்கு தெரியல. அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் உட்காந்து பார்ப்போம். 9லேருந்து 9:30, 9 to 10 நினைக்கிறேன். அப்படின்னு உட்காந்து பார்ப்போம்ல. அதே டாப் 10ல் நீங்கள் என்னென்ன வேணும்னு எழுதி வைக்கிறீர்களோ அது எல்லாம் கண்டிப்பாக மேஷத்திற்கும் சிம்மத்திற்கும் தனுசுக்கும் நடக்கும் நடக்கும் நடக்கும். என்ன, கண்டிப்பாக நெருப்பு ராசி தானே, நீங்கள் செஞ்சு விடலாமா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். அவசியமாக இதை செய்யுங்க. இந்த தீப வழிபாடு, இந்த ஜோதி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 5 முகம் போடணும், 5 விளக்கு, இல்லைன்னா 7 விளக்கு போடணும். 5, 7 போடலாமா? வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் செய்யுங்க. மேஷராசியில் இல்லைங்க, எல்லாமே பொதுவாகவே நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மறந்துட்டோம் சுவாமி, வியாழக்கிழமை மறந்துட்டோம் சுவாமின்னா, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைக்கு கார்த்தால் இதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லிருந்து 7 மணி செஞ்சுருங்கோ, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஆனால் அவசியம் பண்ணுங்க. வாரம் செய்யுங்கோ, நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். அது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட் எழுதிடுங்கோ. அந்த 10 பாயிண்ட்டையும் அந்த விளக்கை ஏற்றிட்டு தீபம்லாம் காட்டி பூவெல்லாம் வச்சு நிவேதியம் பண்ணதுக்கு பிறகு அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காந்து அந்த 10 பாயிண்ட்டையும் படிக்கணும்.
அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை ரொம்ப படிக்கணும். அப்படி தொடர்ந்து செய்ய 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும். இதெல்லாம் பிரபஞ்ச சக்தி. நான் இது ஏற்கனவே நிறைய வீடியோகளில் சொல்லியிருக்கிறேன், இப்பயும் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன். அடுத்தது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக உங்கள் வீட்டு மாடிக்கு வாங்க, இல்லை ஆகாயத்தை நோக்கி எந்த இடத்துல சூரிய கதிர்கள் ஏற்படுதோ இதை முடிச்சுட்டு நேராக சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள். நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அதே சூரியன்கிட்ட திரும்பி சொல்லுங்கள், இந்த 10 பாயிண்ட்டையும் மீண்டும் படிக்க. இதை உள்ளுக்குள்ள ஏத்த ஏத்த இந்த இடத்துல இருக்கிற சிவலிங்கத்திற்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும், உணர முடியும், இது வெற்றியும் கொடுக்க முடியும். அவசியமாக திருவண்ணாமலை கண்டிப்பாக போயிட்டு வரணும். நிச்சயமாக 3 ராசிகளும் நெருப்பு ராசிகள். அந்த நெருப்பு ராசிகள் வாழ்க்கையில் வெற்றி தான் பெறுவார்கள், ஒரு காலமும் தோல்வியராது. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் போகிற அதே ரூட்டில் போங்க, கண்டிப்பாக வீடு, வாகன யோகம், சந்தோஷம், அதிகாரம், பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஆளப் பிறந்தவர்களே, ஜகத்தை ஆளப் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.